இப்போ நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருந்தால் ஒரு சம் பார்க்க போகிறோம். இங்கே 6th and 8th டேர்மோட ரேஷியோ ஏபியில் இருக்கிறதுக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க 7:9. இதை வச்சுட்டு இதே ஏபியில் 9th and 13th டேர்மோட ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போது ஏபியில் ஒரு இத்தனாவது டேர்ம், ஒரு 10th டேர்ம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8th டேர்ம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா டிஎன் nth டேர்ம் ஈக்குவல்ஸ் a plus n minus 1d. இதில் ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேர்ம், என்னன்றது எத்தனாவது டேர்ம்ன்றது. ஓகேவா? இங்கே யார் யார் கொடுத்துருக்காங்க? 6 and 8. ஸோ அப்போ 6னா T6னா என்ன வரும்? a plus 6. ஸோ 6 minus 1d. ஸோ a plus 5d வரும். அதே மாதிரி T8னா a plus 8 minus 1d. அப்போது a plus 7d வருமா? அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போ அப்படியே இப்போ அவங்க கொடுத்துருக்கறதுல பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் 6th to 8th. 6க்கு என்ன? a plus 5d. ரேஷியோனால நம்ம டிவிஷன் எழுதிக்கலாம். 8க்கு என்ன? a plus 7d. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7/9. அவ்வளோதானே? கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இது ரேஷியோன்றதுனால நான் மேலே ஒரு எக்ஸு கீழே ஒரு எக்ஸ் போட்டுட்டு இவங்களை செப்பரேட்டாக எடுத்துக்க போகிறேன். ஸோ a plus 5d ஈக்குவல்ஸ் 7x. அதே மாதிரி a plus 7d ஈக்குவல்ஸ் 9x. ஏமா தேவையில்லாமல் எக்ஸை உள்ளே கொண்டு வரேன்னா, இங்கே 7:9ன்றது ரேஷியோ தான். இந்த 7:9 வந்து 14:18 எழுதலாம். அகெயின் 21:27 எழுதலாம். ஸோ இது கூட எந்த டேர்ம் வேணாலும் மல்டிப்ளை ஆகிருக்கலாம். ஸோ காமன் டேர்மை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு 7:9 ஒரு ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க. அந்த காமன் டேர்மை இண்டிகேட் பண்ண தான் நம்ம இந்த எக்ஸை போட்டுட்டு இவங்களை 2 பேரை ஈக்குவல் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒரு 2 ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சு. இவனுங்க 2 பேரையும் சால்வ் பண்ணால் ஏ யார் டி யாருன்னு தெரிஞ்சிடும். அவனுங்களை வச்சு அடுத்த எந்த டேர்ம் கொடுத்துருந்தாங்க? 9th and 13th டேர்ம். ஏ யார் டி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 9, 13 கண்டுபிடிச்சிடலாம். அவனுங்களை வச்சு இவங்களோட ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். பண்ணலாமா? கொஞ்சம் பெருசாக தான் போகும். நீங்கள் பண்ணி பழகிட்டீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஸோ பார்த்தோன்னே தெரியுது இந்த 2 டேர்ம்லேயுமே ஏ இருக்குது. ஸோ அப்படியே ஒருத்தன்லேருந்து இன்னொருத்தனை மைனஸ் பண்ணலாம். இவனை நான் 1ன்னு வச்சுக்கிறேன், இவனை 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 1 - 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ a plus 5d equals 7x minus a plus 7d equals 9x. ஸோ a minus a கேன்சல் ஆகிடும். 5d minus 7dனா minus 2d. 9x minus 7x minus 9xனா minus 2x. ஓகே, இது d தானே? ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடும். ஸோ டியோட வேல்யூ எக்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் 1, 2லாம் போட்டுட்ருக்கேன். பட் நீங்கள் பண்ண நீங்கள் கடகடன்னு பார்த்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த டி ஈக்குவல்ஸ் எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ a plus 5d ஈக்குவல்ஸ் 7x இல்லையா? ஸோ இந்த டிக்கு பதிலாக எக்ஸ் போட்டோன்னா a plus 5x ஈக்குவல்ஸ் 7xஆக இருக்கும். ஸோ a ஈக்குவல்ஸ் 7x minus 5x. ஸோ a ஈக்குவல்ஸ் 2x ஆகிடும். அவ்வளோதான். a கிடச்சிச்சு, டி கிடச்சிச்சு. கடகடன்னு T9 T13 பண்ணிடலாம். T9 a plus 9 minus 1d. ஸோ இட் வில் பி a plus 8d. அதே மாதிரி T13னாலும் a plus 13 n minus 1 இல்லையா? ஸோ 13 minus 1d. ஸோ a plus 12dன்னு இருக்கும். ஸோ டியோட வேல்யூ எக்ஸு, ஏயோட வேல்யூ 2x. ஸோ 2x plus 8x. அகெயின் 2x plus 12x. ஸோ இது வந்து 2x plus 12x 14x. இங்கே வந்து 10x. ஓகே. இப்போ T9 கிடச்சிருச்சு, T13 கிடச்சிருச்சு. அந்த ரேஷியோவை பார்க்கலாமா? ஸோ எதுலேருந்து எதுக்கு ரேஷியோ கேட்டிருந்தாங்க? T9 is to T13. ஸோ இப்படி எழுதிக்கலாம். T9/T13 இல்லையா? T9 என்ன? 10x. T13 என்ன? 14x. எக்ஸ் கேன்சல் ஆகிடும்.
டூவால் போட்டால் 5, டூவால் போட்டால் 7. ஸோ இதோட ரேஷியோ 5:7. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். இது கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பாய்.